அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் அனைவருமே இங்கே வந்துள்ளார்கள். மாநில ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட தலைவர், சிவகிரி நிர்வாகிகள், வாசு, சங்கரங்கோயில், சூரங்குடி போன்ற பல கிராமங்கள்லேருந்து நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இப்போ அவர்கள்ட்ட நம்ம ஒரு சின்ன பேட்டி எடுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம பிஎம்டி இயக்கத்துக்கு தென்காசி மாவட்டத்தில் பிஎம்டி இயக்கம் தென்காசி மாவட்டத்தில் மிக வலுவான சூழ்நிலையில் இருக்குது. உங்களோட தலைமை மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு தலைவரே பாராட்டியிருக்காரு. இருந்தாலும் இன்னும் நீங்கள் அடுத்த கட்டமாக என்னென்ன ஆயத்தங்கள் இந்த 2026 தேர்தலுக்கு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க? மாநில ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட தலைவர் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாருமே உங்கள் கூட இருக்காங்க. இதில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தென்காசி மாவட்டத்தில் மிக வலுவாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதில் இருக்கிற நிர்வாகிகள். இந்த நிர்வாகிகள் சுயநலம் பார்க்காம எப்போதுமே ஒரு பொதுநல சிந்தனையோட சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட நிர்வாகிகளாக நம்மளோட பிஎம்டி மக்கள் பாதுகாப்புக்கு இயக்கத்துக்கு அமைஞ்சது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அதனால் இந்த நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கிறதுனால தான் இந்த அமைப்பு மேலும் மேலும் வலுவடையுது. இன்னும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கள் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கிற முக்கிய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டறிஞ்சு அது மனுக்கள் மூலமாக சரி பண்ண முடியும்னா மனுக்கள், இல்லை ஒரு போராட்டம் தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான போராட்டத்தை கையில் எடுத்து தொடர்ந்து இதை வலுப்படுத்துறதுக்கு நாங்கள் எல்லா வித நடவடிக்கையும் எடுப்போம். இப்போது ஒவ்வொரு ஊர்கள்லேயும் பிஎம்டியோட கூட்டங்களும் சிறப்பு மாநாடு போன்று நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டங்கள் நீங்கள் நிர்வாகிகளுக்கு என்னென்ன ஆணை கொடுத்துருக்கீங்க? அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த நிர்வாகிகள் என்ன சேர்க்கணும்னு, என்ன விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் கேஎன் இசக்கிராஜா தேவர் இரவு பகல் பாராமல் வருஷத்தில் 365 நாளும் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பிரதிபலன் இல்லைன்னா அது எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, அவர் பேசக்கூடிய விஷயங்கள், அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லா கிராமத்தில் உள்ள பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ரீச் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை. ஏன்னா அவர் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காரு. அந்த உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் ஆசைப்படுறாரு. அதனால் தேவர் சமூகங்கிறது நீங்கள் எந்த கட்சியிலனாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சமூகமாக வரும்போது நீங்கள் தேவர் சமுதாயமாக ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கணும். ஏன்னா மாற்று ஜாதிகளெல்லாம் அவங்க எந்த கட்சியிலனாலும் இருப்பாங்க. அவங்க சமுதாயத்துக்கான பிரச்சனைன்னு வரும்போது அவங்க கட்சி சார்பாக பார்க்குறது இல்லை, ஒட்டு மொத்தமாக நிற்கிறாங்க. ஆனால் நாம் இன்னும் கட்சியை பார்த்து கொஞ்சம் பிரிஞ்சு கிடக்கிறோம். இனிமே வரக்கூடிய காலங்களில் திராவிட கட்சிகள்லேருந்து விலகி எல்லாருமே பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துக்கு பின்னாடி நீங்கள் நிற்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இப்போது கூட்டம் கூடுனதா இசக்கிராஜா தேவரனுக்கு கூட்டம் நல்லாவே இருக்குது. இந்த கூட்டமெல்லாம் இசக்கிராஜா அண்ணன் கைகாட்டுற ஆளுக்கு ஓட்டாக மாறுமா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் இந்த தேவர் சமூகத்தில் நிறைய தலைவர்கள் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி அந்த கூட்டம் வரலை. ஆனால் இப்போ நம்ம கேஎன் இசக்கிராஜா தேவர் ஒரு கூட்டம் நடத்தினா பொதுமக்கள் எந்த ஒரு அதாவது காசு கொடுத்து கூடாத ஒரு கூட்டம் அப்படிங்கும்போது இது எல்லாமே உணர்வான கூட்டம். இந்த கூட்டம் நிச்சயமாக அண்ணன் கைகாட்டக்கூடிய இடத்துல தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதுக்கு ஒரு உத்தரவாதம் தான் இந்த பொதுக்கூட்டத்தில் தானாக கூடுற கூட்டத்தை வச்சு இடப்படலாம். மிக்க நன்றி. நிர்வாகிகளோட ஒற்றுமை எப்படி இருக்குது? நிர்வாகிகளோட திறமைகள் எப்படி இருக்குது? அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது? அவங்க தொழில் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி சப்போர்ட்டு தலைவர்கள் பண்ணுறாங்க? அவங்களோட ஒற்றுமைக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத. ஆமாம், நம்ம பொதுவாக நிர்வாகிகள் ஒவ்வொரு கூட்டத்துக்கு அவங்க சொந்த காசுலேருந்து நிறைய செலவு பண்ணுறாங்க. அது நிச்சயம் பிற்காலத்தில் அதுக்கான ஒரு நல்ல விஷயத்தை தலைமை செஞ்சு கொடுக்கும். இப்போதைக்கு இந்த நிர்வாகிகள் சுயமாக ஒரு தொழில் பண்ணணும். சுய தொழில் பண்ணுறது கொஞ்சம்
ஸ்டார்டிங்கில் பிரச்சனை இருந்தால் கூட, ஆனால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். நீங்கள் சுயமாக தொழில் பண்ணி பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஓகே, நன்றி. அதுபோல் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்தாலும் உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி உங்கள் கூட நிற்கும்போது மிக சந்தோஷமாக இருக்குது. இந்த கட்டமைப்பை வந்து நீங்கள் இன்னும் பயங்கரமாக ஏற்றணும் அப்படின்னு சொல்லியும் பிஎம்டி சார்பாக மற்றும் தேவன் மீடியா சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக நம்ம நிர்வாகிகளுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் நான் இவங்களை வந்து எப்போவுமே அரவணைச்சு கொண்டு போவதுக்கு எல்லாம் வல்ல சித்தர் பசும்பொன் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போவும் வேணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.